ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு யாம் இருக்க பயமேன் இனி எல்லாம் சுகமே. சொல்கிறது கொத்தவரங்காய். நம்ம உடம்புல நரம்பு மண்டலம் இருக்குது. அந்த நரம்பு மண்டலம் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான காய் கொத்தவரங்காய். தலைவலி, கழுத்து வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, கணுக்கால் வலி, இப்படி உடம்புல நிறைய வலிகள் வருது. அந்த வலிகளுக்கு அற்புதமான தீர்வு இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயை ஒரு கைப்பிடி இதை மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை தோலோட விதையோட அரைச்சி ஜூஸ் அடித்து வடிகட்டி அதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாயந்தரம் 3 வேளை ஒரு 3 நாள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வலி நிவாரணம் பெறதை நம்ம அறிய முடியும். என்னால் எடுத்து அடி வைக்க முடியல, முட்டி வலி ஓவராக இருக்குது, இடுப்பு வலி ஓவராக இருக்குது, முதுகு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வரமிளகா, மிளகாத்தூள், பச்சை மிளகா இதை கண்டிப்பாக தவிர்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நாளில் உங்களுடைய வலி குறையிறத கவனிக்க முடியும். ஜூஸ் அரைச்சி குடிக்க முடியல அப்படின்னா கொத்தவரங்காய் பச்சையாகவே காலையில் ஒரு 5, மதியானம் ஒரு 5, சாயந்தரம் 5 மென்று உமிழோடு நீங்கள் சாப்பிட்டா கூட அந்த பிரச்சனை உடனடியாக நம்ம உடம்புல இருந்து போகிறத கவனிக்க முடியும். உடம்புல இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு காய் கொத்தவரங்காய். இதை தினந்தோறும் காலை உணவாக கூட நம்ம இந்த ஜூஸை அரைச்சி வடித்து குடிக்கலாம். ஜுரம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு 4 கொத்தவரங்காய் 1 மணி நேரம் இடைவெளியில் தொடர்ந்து ஒரு 3 வேளை 4 வேளை எடுத்துக்கிட்டாங்களே ஜுரம் குறையிறது கவனிக்க முடியும். இதை இவ்வளோ தான் எடுக்கணும்னு கணக்கீடு இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். உடம்பில் நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காய் கொத்தவரங்காய். கடந்த ஓராண்டாக நான் இதை பயன்படுத்திட்டு வரேன். அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆரோக்கியத்தின் இருப்பிடம் கொத்தவரங்காயில் அடக்கம். நரம்பு மண்டல பிரச்சனைக்கு தீர்வு கொத்தவரங்காய். தொடர்ந்து பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம். அன்புடன் அதிக அன்புடன் ஆர். ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.